ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 3வது கிளாஸ் வந்தாச்சு. ஆக்சுவல் கிளாஸ் தான். போன கிளாஸில் வந்து A:C மட்டும் கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தா A:B:C கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 கணக்கு வந்திருக்கேன். 4 நடத்துகிறேன், 3 உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, ஃபஸ்ட்டு 27வது கேள்வி. A:B வந்து 2:5 மற்றும் B:C வந்து 4:1 எனில் A:B:C என்பது அப்படின்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த டைப்பும் வந்து நம்ம புக்கில் கிடையாது, ஓகேவா? இது வந்து RS அகர்வால் புக்கில் தான் இருக்குது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இப்போ கேள்வி என்னென்னா இங்கே பாருங்களேன். A:B = 2:5 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு B:C வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 4:1 கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா A:B:C கேட்குறாங்க. நல்லா பாருங்களேன், A ஒன்று இருக்குது, B இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, C ஒன்று இருக்குது. ஸோ A ஒன்று இருக்குது, C ஒன்று இருக்குது, B மட்டும் 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? ஸோ 2 B இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு B தான் தேவை. அப்போ எனக்கு A வேணும், B வேணும், C வேணும். இதை கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுத்தால் முடிஞ்சிருச்சு. அப்போ இது நிறைய ஸ்டெப் இருக்குமான்னா அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சிங்க. இப்போ A:B அதாவது A:B:C கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் ABC 3மே கேட்டிருக்காங்க, ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்கிறது. ஸோ இந்த 3மே கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, A:B:C அப்படின்னு எழுதிங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, A:B வந்து 2:5 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, A:B A இருக்கிறதுலையும் B இருக்கிறதுலையும் 2:5 எழுதிக்கிறேன். இங்கே அதானே கொடுத்துருக்காங்க. A:B வந்து 2:5 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், A:B இதோ இருக்கா, இதில் மட்டும் 2:5 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா போட்டது? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மற்றும் B:C 4:1 சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டெப்புக்கு கீழே இறக்கிறேன். கீழே இறக்கி இது பாருங்க, இது B:C. ஸோ B:C எவ்வளோ சொல்கிறாங்க, 4:1. அப்போ ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி 4:1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ எது இந்த புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல 2 B இருக்குல்ல, அதனால மேலே கீழேன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ புரியுதா? கொஸ்டின் இருக்கிறது A:B வந்து 2:5, B:C வந்து 4:1. ஸோ A:B நேராக 2:5 எழுதிக்கிட்டேன், B:C நேராக 4:1 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த இடம் கேப் இருக்குது, இந்த இடம் கேப் இருக்குது, எதுவுமே நம்பர் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த 4க்கு பக்கத்தில் தானே கேப் இருக்குது, அந்த 4 எழுதிங்க. என்ன நம்பர் அங்கே இருக்குதோ அதை அப்படியே எழுதிங்க. இங்கே 4 இருக்கா, அந்த 4 எழுதுங்க. அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும், ஓகேவா? பக்கத்தில் இருக்கிற நம்பர், சரிங்களா? இது பாருங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எழுதணும், மேலே கீழே இருக்கிற நம்பர்லாம் எழுதக்கூடாது, ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த இடம் கேப் இருக்குது, சரிங்களா? இந்த இடம் கேப் இருக்குன்னா இப்போ இதுக்கு பக்கத்தில் 5 இருக்கு பாருங்க, அதை எழுதிக்கங்க, சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் எதுவும் நம்பர் இல்லை, இந்த பக்கம் தான் நம்பர் இருக்கு 5, அதை எழுதிட்டேன். பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எழுதணும், மேலே கீழே நிற்கிற நம்பர் எழுதக்கூடாது, ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா நான் போட்டது? இதை எழுதிட்டு ஜஸ்ட் இப்போ ஏவுலக்கு கீழே வந்து 2 4 இருக்கு, அது 2த்தையும் பெருக்குங்க. 2 4 பெருக்குன்னா 1 4 4 இருந்தாங்க 8 வரும், 8 ஈஸ்ட்டு. அடுத்தது இங்கே பாருங்க, Bனா Bக்கு கீழே இருக்கிற 2 நம்பரையும் பெருக்குங்க. 5 4 இருக்கு, 5 20 எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே Cக்கு கீழே 5 1 இருக்கு, அதை 2த்தையும் பெருக்குங்க. 5 5 அப்படின்னு வரும். இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லை ஆன்சர் சுருக்க முடியாது. ஏன்னா 8 20 சுருக்கலாம், 5 சுருக்க முடியாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி 3 நம்பர் இருக்குன்னா 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரணும். 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் சுருக்கலாம். மேபி இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கற்பனையா. இப்போ இதுனா 4ல் பாதி 2, 20ல் பாதி 10, 8ல் பாதி 4ன்னு சுருக்கலாம். இன்னமும் சுருக்கலாம். புரியுதா? 3மே அடிக்கணும்.
ஏதாவது 2 நம்பர் மட்டும் இருக்குது அடிக்கட்டுமான்னு கேட்டால் அதெல்லாம் அடிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ 3 நம்பர் இருந்தால் 3மே ஒரு இதில் அடிபடுன்னா ஓகே, ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா, வராதுன்னா அப்படியே விட்டுருலாம். தான் ஆன்சர். அப்போ 8, 20, 5, அதாவது 8:20:5. இந்த பாருங்க 8:20:5. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்லோவாக சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அட்டகாசமாக போட்டு முடிச்சிடலாம். கிளியரா? அடுத்து எனக்கு போலாமா? வாங்க. அடுத்தது 28வது கேள்வி. இது 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. A:B வந்து 5:7 மற்றும் B:C வந்து 6:11 எனில் A:B:C காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேள்வி பார்த்தாவே நமக்கு இப்போ அங்கே பாருங்க AB BC அப்படி இருக்கு. அப்போ ABBCன்னு சொல்லிட்டு ABC 3மே கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே A, இங்கே B, இங்கே Cன்னு ரேஷியோ வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 1/1. இப்போ முதல்ல A:B வந்து 5:7ன்னு சொல்றாங்க. அப்போ A:B வந்து 5:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் A:Bக்கு கீழே 5:7 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் B:C வந்து பார்த்தா 6:11 சொல்றாங்க. அப்போ B:C இருக்கா அங்கே கீழே, இங்கே ஆல்ரெடி Bல ஒரு நம்பர் இருக்கிறதால அது கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? 6:11 6:11. இப்போ புரியுதா? B:C வேல்யூ 6:11 இதை எழுதிங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு கோடை போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கேப்பை முதல்ல நிரப்பிடணும். அது எப்படி நிரப்பலாம்? பக்கத்தில் இருக்கிற நம்பரை போட்டுக்கணும். மேலேயோ கீழே இருக்கிற நம்பர் பயன்படுத்தக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பக்கத்தில் இருக்கிற நம்பரை போட்டுக்கணும். அப்போ இதுக்கு பக்கத்தில் 6 இருக்கா, அதை இங்கே போட்டுருங்க. இங்கே 7 இருக்கா, இங்கே இருக்க 7 அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இப்போ ஏ கண்டுபிடிக்கணுமா? ஏவுக்கில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கிங்க. 5யும் 6 பண்ணால் 6 30. சரிங்களா? சின்ன நம்பராக இருக்கு, நான் பெருக்கிறேன். இல்லைன்னா அப்படியே இறக்கலாம். அப்புறம் 7 6 என்ன வரும் பாருங்க. 7 49 42ன்னு வரும். கரெக்டா? 7 6 42 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இப்போ சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடினா கீழே இருக்கிற 7 11 பாருங்க. 7 11 77. இப்போ இதை சுருக முடிஞ்சா சுருங்க. சுருக முடியல ஆன்சர் 30 42 72 அடிக்க முடியாது. ஏன்னா இப்போ 42 77 7 வாய்ப்பில் வரும். 30 7 வாய்ப்பில் வராது. நீங்கள் உங்களுக்கு தெரியல கூட அப்படியே ஆப்ஷனை பாருங்க. இந்த ஆன்சர் இருந்தால் ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? சுருக்க முடியாதுன்னு அர்த்தம். 30 42 77 பாருங்க. ஆப்ஷன் பில பர்ஃபெக்டாக இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? இப்போ தெளிவாயிடுச்சா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது இது பாருங்க 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. A:B வந்து 2:5, B:C வந்து 15:7 எனில் A:B:C இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல நமக்கு தெளிவா தெரியுது. ABBC அப்படின்னு கொடுத்துட்டு ABC அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ABC கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ABC அப்படின்னு ரேஷியோ எடுத்துக்கணும். சரியா? எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க A:B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? முதல்ல 2:5. அப்போ A:Bக்கு நேராக, ஏவுக்கு நேராகவும் பிக்கு நேராக 2:5 போட்டுக்கிறேன். இப்போ புரியுதா? அப்படியே கொஸ்டினில் கொடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B:C வந்து 15:7ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 15, இந்த இடத்துல 7 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண? ஒரு கோடு போடணும். எங்க கேப் இருக்கு? இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் எல்லாம் நிரப்பிடுங்க. அந்த கேப் எப்படி நிரப்பலாம்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர். ஸோ இப்போ பாருங்க இங்க கேப் இருக்கு, இதுக்கு பக்கத்தில் 5 இருக்கு, அதை 5 போட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற நம்பர் போடணும். ஸோ இங்க கேப் இருக்கு, இதுக்கு பக்கத்தில் 15 இருக்கு, அதை போட்டுருங்க. மேபி இந்த பக்கம் தான் அதை போட்டுக்கலாம். அது மாதிரி வராது. எப்பவுமே ஒரு பக்கம் தான், ஒரு 2 பக்கம் வராது. சரிங்களா? ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு ஃபுல்லப் ஆயிடுச்சு. எங்கேயுமே வீடு பாடலன்னா நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவுக்கு கீழே இருக்கிற அந்த 2 நம்பரையும் பெருக்கணுங்க. 15 2 முறை போட்டால் 30 வரும். 30 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ கீழே பிஏ கண்டுபிடிக்கணும். பி கீழே இருக்கிற நம்பரை பெருக்கணும். 5 15ன்னு இருக்கு. 5 15 பெருக்கினா 15 50. 5 25. ஆமாம். அப்போ 75. கரெக்டா? ரைட்டு. 75 ஈஸியாக பெருக்கலாம். பெருக்கிறது கஷ்டமாக இருந்தால் மட்டும் நம்ம ஸ்டெப் இறக்கலாம். இப்போ 5 7 இருக்கா? இப்போ சியை கண்டுபிடிங்கன்னா சி கீழே 5 7ன்னு இருக்கு. 5 7 பெருக்குங்க. 5 7 35 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், இல்லை அப்படி வச்சுக்கலாம். ஸோ சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சுருக்கலாங்க. ஏன்னா எல்லாமே 5 வாய்ப்பில் வரும். கரெக்டா? அதனால் அடிக்கிறேன். நல்லா பாருங்க. 30ம் 5 வாய்ப்பில் வரும், 75ம் 5 வாய்ப்பில் வரும், 35ம் 5 வாய்ப்பில் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். சரிங்களா? இப்போ அங்கே பாருங்களேன். 6 5 30, 15 5 35,
15 5 75 தானே வரும். ஆமாம், 15 50 5 25 15 5 75 கரெக்ட். அப்புறம் 7 5 30 கரெக்டா? 7 5 30 7 5 30 ஒரு 6 5 30 7 5 30 7 5 35. ஏன் கன்ஃபியூஷன் ஆகிறேன்? கரெக்டாக தானே போடுறேன். கரெக்டு தான், நம்பர்லாம் கரெக்டாக போடுறேன், சொல்கிறது தப்பாக சொல்லிட்டு போய். ஐயோ சரி ஓகே, கூல் டவுன். அப்போ 6:15:7 பக்கத்து நம்பர் இருக்கிறதால அடிக்க முடியாது. அப்போ போய் பார்ப்போம் ஆன்சர் இருக்குதான்னு. பார்த்தா அங்கே பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது. ஆட்டாடா ஈஸியாக இருக்குதுல்ல, சூப்பர். ஜஸ்ட்டு அந்த குடுக்கத்தை இறங்கி வச்சுட்டு பெருகினாவே முடிஞ்சு போச்சு வேலை. சரிங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது இப்போ நான் கொஞ்சம் ஹோம் ஒர்க் தரேன், நீங்கள் போடுங்க. சரிங்களா? 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 30வது கேள்வி ஹோம் ஒர்க். A:B வந்து 6:12, B:C வந்து பார்த்தீங்கன்னா 9:27 எனில் A:B:C விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல A:B எழுதிங்க, கீழே வந்து B:C எழுதிங்க. அதுக்கப்புறம் எங்கே கேப் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏவை கண்டுபிடிக்குமா அது கீழே இருக்கிற நம்பர் பெறுங்க, B கண்டுபிடிக்குமா அது கீழே இருக்கிற நம்பர் பெறுங்க, C கண்டுபிடிக்குமா அது கீழே இருக்கிற நம்பர் பெறுங்க. பெருகிட்டு சுருக்க முடிஞ்சா சுருங்க, சுருக்க முடியலாம் அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2:6:1, ஆப்ஷன் பி 1:2:6, ஆப்ஷன் சி 1:6:2, ஆப்ஷன் டி 2:1:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் சரிங்களா, நான் செக் பண்ணுவேன். அடுத்தது 31வது கேள்வி, இது நானே போடுறேன். A:B = 8:12 மற்றும் B:C வந்து 24:15 எனில் A:B:C விகிதத்தை காண்க. 2022 டிஎன்பிசியில். ஸோ பாருங்க, அப்படியே எங்கெங்க டிஎன்பிசியில் கேட்டாங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு A:B:C அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா A:B வந்து 8:12 கொடுத்துருக்காங்க. அப்போ 8:12 ஏவுக்கு பிக்கும் கீழே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B:C வந்து 24:15 இருக்கு. ஸோ 24:15 எழுதிக்கிட்டேன். இப்போ ஒரு கோடு போட்டோம்னா எங்கெங்க கேப் இருக்கோ பக்கத்துக்கு இருக்கிற நம்பரை பெருக்கணும், பக்கத்துக்கு இருக்கிற நம்பரை போடணும். ஆமாம், அப்போது இந்த இங்கே கேப் இருக்குது, பக்கத்தில் 24 இருக்கிறதால இந்த இடத்துல 24 அப்படின்னு எழுதிடுறேன். இருங்க, இதை அழிச்சிட்டு எடுத்துக்கலாம். 24. அடுத்தது இந்த இடம் கேப் இருக்குது, அப்போ பக்கத்தில் 12 அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பெருகுது கஷ்டமாக இருக்கும், பெரிய பெரிய நம்பராக இருக்குது. கரெக்டாக பெரிய பெரிய நம்பர் இருந்தால் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவுக்கில் இருக்கிற 2 நம்பரையும் பெருக்கணும், 8யும் 24. பட் 8யும் 24 பெருக்க சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8யும் 24 அப்படியே வச்சுங்க, அடிச்சிடலாம் ரேஷியோ. நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா 12 24 பெருக்கணும், அது கீழே இருக்கிற 2 நம்பரு. ஸோ இங்கே 12 × 24 ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ நான் சியை கண்டுபிடிக்கணும்னா 12யும் 15 பெருக்கணும், அப்போ 12 × 15 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ நான் பெருக்கணும், பெருகி எப்படி சுருக்க வேண்டியதாக இருக்கலாம், அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். சரியா? இப்போது 3த்திலையுமே காமனாக வர மாதிரி இருந்தால் தான் அடிக்க முடியும், இல்லை அடிக்க முடியாது. காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். சரிங்களா? இப்போ நீங்களே பாருங்களேன், இங்கே பாருங்கள் 12, இதுவும் 12க்கு 12 கேன்சல், இது ஓர் 12 12 ஈர் 12 24 வரும். ஸோ எல்லாமே ஒரு வாய்ப்பாட்டிலே வந்தது, 12 வாய்ப்பாட்டிலே வந்தது, அடிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இடத்துல 8 இருக்குது, நான் அப்படியே இறக்கிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக ரேஷியோ வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 24 மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல 15 இருக்குது. இப்போ இன்னும் சுருக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடிஞ்சா அடிங்கன்னா விட்டுருங்க. இங்கே 15 இருக்குது, இங்கே 24, இங்கே 8 × 2 இருக்குது, அடிக்க முடியாது. 3மே ஒரு வாய்ப்பாட்டில் வராது. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 8 8 8 16, ஃபஸ்ட்டு 16, அடுத்தது 24, அடுத்தது 15ன்னு வருங்க. ஸோ 16:24:15 ஆன்சர் வருது. செக் பண்ணி பார்க்கலாமா? அது பாருங்கள், 16:24:15 அவ்வளோதான். ஸோ ஏன்னா உங்களுக்கு புரியுதுங்களா எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இப்போ 12 24 பெருகணும், அது பெருக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும், எக்ஸாம் முடிஞ்சு போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம், சுருக்க முடிஞ்சால் சுருக்கலான்னு. சரிங்களா? எப்போவுமே பெரிய நம்பராக வந்தால் பெருகாதீங்க, அப்படியே எடுத்து வந்து அடிக்க முடியுதான்னு பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அடிச்சுட்டு உங்களுக்கு சின்ன நம்பராக மாறிடும். ஓகே, கிளியராக புரியுதா? ரைட்டு, அடுத்தது வாங்கோ பார்ப்போம். இது ஹோம் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஹோம் ஒர்க் கொடுக்கும். ஆமாம், அவ்வளோதான். இது ஹோம் ஒர்க் கொடுங்க, முடிஞ்சு போச்சு, கிளாஸே முடிச்சிடலாமா? இது நத்துறம்பா, இருப்பா, இன்னொரு சம்ம நத்திட்டு கொடுக்குறேன். 32வது சம் நத்தவே இல்லைல்ல, அதை நத்திட்டு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், A:B வந்து 4:6, B:C வந்து 18:5 எனில் A:B:C விகிதம். 2019 குரூப் 2, அதுக்கப்புறம் 2013 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A/B வந்து 4:6, B/C வந்து 18:5, எனில் A/B/C கேட்டிருக்காங்க. ஸோ மூணுமே கேட்டாங்கன்னா இங்கே A/B/C அப்படின்னு எழுதிங்க. எழுதிக்கிட்டு இப்போ ஏவை நான் ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A/B என்ன கொடுத்துருக்காங்க 4:6, அப்போ இந்த இடத்துல 4:6 அப்படின்னு எழுதிக்கிட்டு. இப்போ B/C நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 18:5, 18:5, அப்போ 18 கீழே எழுதி 5ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா மேலே எழுத முடியாது. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இங்கே 6 இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கோடை போட்டு எங்கெங்க கேப் இருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கே 18 பக்கத்தில் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 6 பக்கத்தில் இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா 4யும் 18யும் பெருக்கணும். பெருகாதீங்க, அப்படியே எழுதிங்க. அப்போது 4 × 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் பியை கண்டுபிடிக்கணும்னா 6யும் 18யும் பெருக்கணும். அப்போது 6 × 18 அப்படின்னு எழுதி ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சியை கண்டுபிடினா 6யும் 5யும் பெருக்கணும். கீழே இருக்கிற அந்த 2 நம்பர் 6 × 5. இப்போ அடிக்க முடிஞ்சா அடிங்க, அடிக்க முடியும்னா பெருக்கிடுங்க. அடிக்க முடியும் 6ஆம் வாய்ப்பு பாருங்க, 1 6 6, 1 6 6, 3 6 18. இப்போ இதுக்கு பக்கத்தில் 4 இருக்குது, அப்படியே எழுதிக்கிட்டேன். இதுக்கு பக்கத்தில் 18 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இதுக்கு பக்கத்தில் 5 இருக்குது. 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் தான் இந்த ஸ்டெப், இல்லைன்னா அடிக்கூடாது. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இங்கே 5ன்னு வந்துருச்சு. 5 ஒரு பகா எண். அப்போ அவ்வளோதான், அப்படியே பெருக்கிட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு. 4 12ன்னு வரும், 1 18 18ன்னு வரும், 1 5 5ன்னு வரும். ஸோ 12 18 5 இங்கே இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 12 18 5 பர்ஃபெக்டாக ஆகுது. 12:18:5 100% தெளிவாக இருக்குது. ஸோ கன்ஃபியூஷனே வேணால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இத்தனை சம் நான் அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்து இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். 33வது கொஸ்டின், A/B வந்து 7:13 மற்றும் B/C வந்து 65:25 எனில் A/B/C அப்படின்னு 5ஆம் மாதம் 2023 TNPSசியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் போட போகிறீங்க, போடுங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியல. A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, ABC கேட்குறாங்க. ஸோ நம்ம போட்ட மாதிரி ஸ்டெப்பை போடுங்க, 100% வரும். போடுறீங்களா? சொல்கிறேன் பாருங்க. ஆப்ஷனு 7:13:25, B 7:13:5, C வந்து 7:65:25, D வந்து 7:5:25. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், புரியும் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த டைப் முடிஞ்சிருச்சு. 2வது டைப் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை சம் நத்தியாச்சு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில்? 33 சம். ஸோ 2 டைப் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் 3வது டைப் பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.